பாரம்பரிய உணவு திருவிழான்னு வச்சுருக்காங்க. இல்லை, பாரம்பரிய உணவு இது தினம் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு. இதை ஏதோ ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிட்டாங்க, அப்பப்போ நடக்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. எங்கே சுற்றினா நம்ம இடத்துக்கு, நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு தான் வந்தாகணும். பாரம்பரிய உணவு திருவிழா ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம சொந்த ஊருக்கு போகிறதே இப்போ சுற்றுலா ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கையிலே இருக்குது நமக்கான மருத்துவம். இந்த உணவு தான் நமக்கான மருத்துவம். இதை சாப்பிட்டு வந்தால் எல்லாருமே நல்லாயிருப்போம். கண்டிப்பாக திரும்பவும் நம்ம பாரம்பரிய உணவை நோக்கி திரும்பணும்னு நான் கேட்டேன். வேறு வழி இல்லை, பிடிச்சி தான் ஆகணும். பிடிச்சா நல்லாயிருப்போம், பிடிக்கலன்னா அப்படியே டாக்டரை பார்த்துட்டே தெரிய வேண்டியதுதான். அதுதான் உண்டு. அப்புறம் பேசுவோம் வாங்க. இல்லைங்க, நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக வருவாங்கங்க ஆடியன்ஸ் எங்கேயுமே யாரையுமே விட்டதே கிடையாது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஓடிச்சு, நல்ல படங்கள் எடுத்தால், ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் எடுத்தால் கண்டிப்பாக வருவாங்க. அது யார் பயன்படுத்தினாலும் தப்பு தான். இந்த தலைமுறை இப்போ எல்லாருமே இந்த போதைப் பொருள் பள்ளி மாணவர்களுக்கு அதான் சொன்னேன்ல, பயன்படுத்தினா தப்பு தான். அதற்கான தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நிறைய படங்களில் நிறைய கருத்துக்கள் டச்சிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் சில கருத்துக்கள் கருத்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அக்கறையில் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஆசையில் பண்ணுற ஒரு சில கதைகளும் படங்களும் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் செய்வோம். நான் முருக பக்தன். நான் எங்கே முருகனை யார் கும்பிட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். நான் கண்டிப்பாக நானும் கும்பிட்டேன். இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கான வேலைகளில் தான் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு படைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் எதையும் தேர்ந்தெடுக்கலை, அதுதான் என்ன தேர்ந்தெடுக்குது. அப்படி தான் சொல்லணும். நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும்போது நம்மளும் அதை நோக்கி நகர்ந்து அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை கடத்தி கொண்டு போகும். அப்படி தான் நினச்சி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நொடியும் நல்ல ஒரு விஷயத்தை ஏன்னா என் வேலை இது. அந்த வேலையை நம்ம ஒரு நல்ல விஷயமாக பயனுள்ளதாக செஞ்சுருவோம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கோம். யார் சொன்னாங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட யார் அப்படி சொன்னாங்களா? அப்படி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா நடிக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திறமை இருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் வரவேற்கப்படுவார்கள். அவ்வளோதான். இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திறமை இருந்தால் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். உண்மையாக இருந்தால் காப்பாற்றப்படுவார்கள். அவ்வளோதான். நல்லா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க இன்னும் செய்வாங்கன்னு நம்புகிறோம். செய்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இல்லை. அவர் வரும்போது நான் வாங்க சந்தோஷம்னு சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயம். அவர் இன்னும் வந்திருக்காரு. என்னென்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு அவருடைய செயல்பாடுகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சரி, தேங்க்யூ.